வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். அதன் பிறகு கர்த்தருடைய மகிமையை நாம் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். 2 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர, ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே அது குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. மகனை போலவா மகளை போலவா? மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றால், அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தொடர்ந்து வாசிங்க. 11 வரை வாசி முடிச்சு 12 வரை வாசிங்க. நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளை உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உன் கைகளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் முடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிபடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். இந்த நல்ல அற்புதமான காலை நேரத்தில் நான் பேசும்படிக்கு எடுத்துக்கொண்ட என்னுடைய மையப்பொருள், மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கற்காக்குவார் என்கிற மையப்பொருளை கொண்டு உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். மனம் திரும்புதல் என்கிற ஒரு விஷயம்
காலங்கள் தோறும் பிரசங்கித்து வருகிறது. இந்த பிரசங்கிக்கிற விஷயத்துல எல்லாம் மனம் திரும்புதல்னா என்னத்துல நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு 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 தவறான புரிதல், ஒரு தவறான பழக்க வழக்கங்கள், அல்லது ஒரு அடிமைத்தனங்கள், உலகத்தினுடைய வழிபாடுகள், இவைகளில் இருந்தெல்லாம் மனம் திரும்பிட்டா மனம் திரும்பியாச்சுன்னு நம்ம என்ன நினைச்சிடறாங்க, அவ்வளவுதான், நம்ம மனம் திரும்பி முடிச்சாச்சுன்னு நம்ம நினைச்சிடறோம். மனம் திரும்பி நான் இயேசுவை என்ன பண்ணினேன், ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் அந்த மனம் திரும்புதல் எல்லாவற்றை விட நீங்கள் கிறிஸ்துவை தம்முடைய உங்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை மனம் திரும்ப செய்து கொண்டே இருப்பார். அதை செய்ய தவறினால் அவர் தம்முடைய பட்டயத்தை இன்னும் என்னாக்கி கொண்டே இருப்பாருங்க, கருக்காக்கி கொண்டே இருப்பார். எதற்கு பட்டயத்தை கருக்காக்குகிறார் என்று தெரியாமல் இருந்தால் நீங்கள் மனம் திரும்புதல் இன்னதென்பதை உணராமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பட்டயத்தை கற்காக்குதல் என்பது என்ன? அழித்து போடுதலா? பட்டயம் என்பது என்ன? எபிரேயர்கள் நிருபம் 4 அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள் பாருங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இந்த பட்டயம் எங்க வேலை செய்யுதுன்னு பாருங்க, சரீரத்தில் இல்ல, ஆத்மாவிலும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும். அப்ப நீங்க எங்க தப்பிக்கவே முடியாது, இருதயத்துல நினைக்கிறதுல கூட தப்பிக்க முடியாது. இப்ப எங்க கர்த்தருடைய பட்டயம் வேலை செய்யுதுன்னா, அதெல்லாத்தையும் உருவ குத்துகிறதாயும் வகை இருக்கிறதாயும் பிரிக்கிறதாயும் இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயம் உங்களுக்கு நேரம் இருக்கு. இதுல சங்கீதக்காரனுக்கு தாவீது சொல்லும்போது சொல்றாரு, அவர் மனம் திரும்பாத பட்சத்தில் தம்முடைய பட்டயத்தை என்ன ஆக்குவாருன்றாருங்க, கருக்காக்குவார். எதுக்கு கருக்காக்குறாரு? இன்னும் சரி வரலையா, இன்னும் நான் ஷார்ப் ஏத்துறேன் அப்படின்னா அவர் இன்னும் வசனத்தை வெளிப்படுத்துறாருன்னா காரணம் என்னன்னா, அவர் இன்னும் நம்மளை வேறு பிரிக்க வேண்டும்னு விரும்புறாரு. அப்ப இன்னும் நம்மை மனம் திரும்ப செய்ய வேண்டும் அவர் விரும்புறார். மனம் திரும்புதல் என்கிற ஒரு நிலை என்பது உலகத்தில் இருக்கிற போது இருந்த போது நான் ஒரு வழிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருந்தேன், அதிலிருந்து கர்த்தர் என்னை மனம் திரும்ப செய்து என்னை அழைத்து தேவ சபைக்குள்ளே வைத்திருக்கிறார் என்கிறதோடு மனம் திரும்புதல் முடிந்து போல. உண்மையா எங்க மனம் திரும்புதல் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னைக்கு அழைப்புக்குள்ள வரீங்களோ அன்னைக்குதான் மனம் திரும்புதலுடைய வேலையை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அது மனம் திரும்ப செய்து கொண்டே இருப்பார். எதுவரையிலும் செய்வார்? அவரை போல மாறுகிறவரையிலும் செய்வார். நீங்க யாரை போல மாறுறவரையிலும் ஒரு உங்களை மனம் திரும்ப செய்வார்னா அவரை போல மாறுறவரையிலும். அதுதான் சொல்றேன், அதுதான் இங்கு கடினம், மற்றது எல்லாம் எளிது. இப்ப ஒருவன் ஒரு பழக்க வழக்கங்களிலும் ஒரு பாவத்திலும் ஒரு அசுத்தத்திலும் ஒரு வியாதியிலும் ஒரு பலவீனத்திலும் ஒரு பிசாசின் பிடியிலும் இருக்கிறவனை பார்த்து நீ பேய்த்திரு, இயேசுவனை சுகமாக்குவார் என்று சொல்லி அவனை ரட்சிப்பின் பாதையில வழி நடத்த அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சுன்னா அவன் என்ன ஆயிடுச்சுங்க, ரட்சிக்கப்பட்டான். மனம் திரும்புதல் அவ்வளவுதான் முடிவடைந்தது என்று நினைக்கிறார்கள். இல்லையா, அவனுக்கு மனம் திரும்புதலே அதன் பிறகுதான் துவங்குது. அது அழைப்பின் சத்தம், அதன் பிறகு மனம் திரும்புதலின் சத்தம். இயேசு என்ன பிரசங்கித்தார்? மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யார் இடத்தில் பிரசங்கித்தார்? நீங்க கொஞ்சம் போய் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு யார்கிட்ட பிரசங்கிச்சாருன்னா, ஒண்ணுமே அறியாத ஜனங்கள்ட்ட இல்ல, வேத பரவர்கள்ட்ட. யோவான் ஸ்நானகன் எங்கே பிரசங்கித்தார்? யோர்தானின் ஆற்றங்கரையிலே பிரசங்கித்தார். அவன் என்ன சொன்னான்? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இத சொல்லும்போது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வேத பரவர்கள் சதுசேயர்கள். அவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அப்ப கவனிங்க, அவர் தெளிவா சொல்றாரு, மனம் திரும்புதலும் ராஜ்யம் சமீபித்து வருதலும்
பெற்றுக்கொண்டவனுக்கு தான் பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் எங்கு போய் பிரசங்கியுங்கள், அவர்களுக்கு என்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு செய்யுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள். ஆண்டவர் சொன்னதுதான். அவருடைய வருகைக்கு உரிய காரியத்தில் கூட அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், சகல சிருஷ்டிக்கும் என்ன பிரசங்கிக்கப்படுமா? சுவிசேஷம். சகல சிருஷ்டிப்புக்கு என்ன? அதே ஒரு ஊழியர் பிரசங்கிக்கும் போது சொன்னார், சகல சிருஷ்டிப்புக்குன்னா மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மீன்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், செடி கொடிகளுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். எல்லாமே சிருஷ்டிப்பு தானே. சொல்றது கரெக்ட் தானே? காற்றுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். யார் போய் பிரசங்கிக்க? சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எது சிருஷ்டிப்பு? அழிவில்லாத ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பாகிய சுவிசேஷத்தின் வசனத்தை அவர் வைத்திருக்கிறார். எல்லாமே ஒரு நாள் உருவாக்கப்பட்டது, ஆனால் அது அழிந்து போகும். அழியாத ஒன்றே ஒன்றுதான், அதுதான் வித்து. தேவன் தங்கள் ஜாதியின்படியே விதை தரும் சகலவித கனிகளும் செடிகளும் உழைக்க கடவுது என்று சொன்னார். அவர் சொன்னபடி அப்படியே என்ன ஆயிட்டுங்க? ஆயிட்டுன்னு எழுதியிருக்கும். ஆகணும்னா ஏற்கனவே அது என்ன பண்ணியிருக்கணும்? விதை இருந்திருக்கும். அப்ப தேவன் தம்முடைய சிருஷ்டிப்புக்கென்று உண்டாக்கி படைத்திருக்கிற அவருடைய சிருஷ்டிப்பு, அவருக்குள்ளே யாரையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் பிரசங்கித்து முடிக்கணும். நீங்க போய் காட்டுக்கும் மலைக்கும் நீங்க போய் பிரசங்கம் பண்ண முடியுமா? அவைகள் எல்லாவற்றை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பக்தனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அவைகளை எழுதும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், இவன் பிரமிக்கத்தக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் கர்த்தரை துதிப்பேன் சொல்லி சொல்றார். என்ன அர்த்தம்? எல்லாவற்றை காட்டிலும் மனிதனை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். மனுஷன் போய் யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க போறா? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு. சுவிசேஷம் என்பது ஒருவனை கர்த்தரிடத்துக்கு திரும்ப செய்தல் நல்ல விஷயம். ஆனால் கர்த்தரிடத்துக்கு திரும்பினவர்களை வேதத்தினிடத்தில் திரும்ப செய்கிறதா நித்திய ஜீவனுக்கு அவனை கொண்டு போக முடியும். நம்ம எல்லாரும் கர்த்தர்கிட்ட திரும்பியாச்சு, ஆனா நித்திய ஜீவனுக்கு போலனா சரி, நீங்க கேட்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்யறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கர்த்தர் வீடு வேணும்னு கேட்குறீங்க, வீடு தராரு. வண்டி வேணும்னு கேட்குறீங்க, வண்டி தராரு. கர்த்தர் ஒரு அப்புறம் வேற என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நித்திய ஜீவனை கேட்டா அது அது கர்த்தர் இதெல்லாம் தந்தாருன்னா அது நிச்சயமா அவர் தருவார். என்ன இதெல்லாம் வாங்கினா அது ஆஃபரா? அதை வாங்கினாதான் இதெல்லாம் ஆஃபர். அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கேட்க வேணான்னு அவர் சொல்லல. ஆனா முதல்ல இதுனா என்னன்னே தெரியாம அதை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அதுக்கு சிறப்பு கூட்டம், விசேஷித்த கூட்டம், விடுதலை கூட்டம், எல்லாமே எழுப்புதல் கூட்டம். எழுப்புதல் கூட்டத்துல என்ன பண்றோம்? என்ன பண்ணலாம்? எழுப்புதல் கூட்டத்துல இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது. இந்த இத்தனை மாநிலத்திலும் இருக்கிற எல்லா ஆட்சி தலைவர்களும் எல்லா நபர்களும் இந்த மாவட்டத்தில் இந்த ஊரில் இந்த மாநிலத்தில் எல்லாவற்றிலும் என்ன வேணுங்க? கிறிஸ்தவர்கள் எழுமணும். ஜெபம் பண்றோம், சரி ரைட்டு. அப்புறம் தலைவர்களுடைய இருதயங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நேரா என்ன பண்ணப்படணும்? திருப்பப்படணும். ஜெபம் பண்றோம், சரி ரைட்டு. நீங்கள் அறியாமலேயே ஒரு காரியத்தை எதிர்த்து கொண்டே நீங்கள் இதை செய்கிறீர்கள். இதைதான் இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். அதை பார்த்து கர்த்தர் சாமுவேல் இடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளிவிட்டார்கள். நல்ல விளங்கிக்கோங்க. ஆளும் தலைவர்களை நியமிக்க வேண்டியது கர்த்தர். எதுக்கு நியமிக்கிறார்ன்றது உங்களுக்கு தெரியுங்களா? அவர்கள் அந்தி கிறிஸ்துவை வரவேற்கிறதுக்கென்றே கர்த்தர் இவர்கள் எல்லாம் நியமிக்கிறார். உலகத்தின் ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் நியமிக்கிறதுக்கு நோக்கம் என்ன? அந்தி கிறிஸ்துவை வரவேற்க. நீங்கள் எதற்காக அவர்களுக்கு ஜெபம் பண்றீங்க?
உங்களை பாதுகாக்க. நமக்கு எந்த விஷயம் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் வேணும். அப்ப உங்க ஜெபமே என்னவாயிருச்சு, எல்லாருக்காவது ஜெபம் பண்ண வேணும்னு அப்ப பைபிள்ல கர்த்தர் சொல்லலையா? ஜெபம் பண்ணு, உம்முடைய சித்தத்தை அவர்கள் செய்து முடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணாது. உங்களை பாதுகாக்கிறது கர்த்தர் மாத்திரமே. நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலும் கர்த்தர் இஸ்ரவேலர்களை பாதுகாத்தார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய காலத்திலும் கர்த்தர் இஸ்ரவேலர்களை பாதுகாத்தார். உங்களை பாதுகாக்கிறது ஒரே ராஜா, அது கர்த்தராகிய இயேசு தான். உங்களை வழிநடத்துகிறது ஒரே ஆளுகை தான், அது கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. இங்கே எனக்கு தமிழ்நாட்டிலே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், இந்தியாவிலே ஒரு பிரதமர் இருக்கிறார். அவர்கள் இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சர்களாக என்னை நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், சட்டத்திட்டங்களை எல்லாம் போடக்கூடியவர்களாக இருந்தாலும், என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை நடத்துகிறது கர்த்தர். எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் நான் கீழ்ப்படுகிறேன். என்னை நடத்துற ராஜா கர்த்தர் தான் அப்படின்ட்டு நான் இப்ப மதியானம் போகும்போது ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம பண்ணேன்னா என்ன ஆகுங்க? உனக்கு எதுக்கு நான் காசு தரணும்? என் தேவன் உனக்கு பஸ் தரலனா, என் தேவன் உனக்கு ட்ரெயின் தரலனா நான் நீ ஓட்ட முடியுமா அப்படிலாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சரி வா அப்படின்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, கூட்டு போய் ஒரு வேறமா கரைச்சிடுவாங்க. சட்டத்திட்டங்கள் மனுஷர்கள் போட்டிருந்தாலும் இந்த சட்டத்திட்டத்துக்கு கீழே நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேங்க, கீழ்பட்டிருக்கிறேன். ஆனால் எப்பொழுது இந்த சட்டத்திட்டங்களை எப்பொழுதும் மீறக்கூடிய வழிகளும் இதற்குள்ள இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய பார்வையிலிருந்து, ஒருவருடைய ஆளுகையிலிருந்து, ஒருவருடைய கண்காணிப்பிலிருந்து ஒரு நாள் விலக முடியாது. அது என்னவென்றால் அவருடைய ஆவியும் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. செய்கிற நினைவுகளை முதற்கொண்டு அவர் அறிஞ்சு வச்சிருப்பார். அதனாலதான் சொல்றாரு, நீ மனம் திரும்பலன்னா என்னுடைய பட்டயத்தை என்ன ஆக்குவேன்றாருங்க. சபை காலங்களில் கூட அவர் பேசும்போது சொல்லுகிறார், மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் தம்முடைய பட்டயத்தை கற்காக்கினார் என்று சொல்லி. அப்ப கவனிங்க, அவர் தம்முடைய பட்டயத்தை அவர் கற்காக்குகிறதுடைய நோக்கம் என்ன? அழிக்கிறதற்கல்ல, உங்களை சரிப்படுத்துகிறதற்கு. உங்களுக்கு இன்னும் அவருடைய வசனத்தை வெளிப்படுத்தினால் நீங்கள் அவரிடத்துக்கு வருவீர்களா என்பதை அவர் பார்க்கதான் அவர் பட்டயத்தை கற்காக்குகிறார். விசுவாசமே தவறு, ஜெபம் தவறு, உங்களுடைய நம்பிக்கை தவறு, அப்புறம் எப்படி கிரியைகள் நடக்கும்? சரி நடக்குது பிரதர், இவ்வளவு பேர் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களா பிரதர், சரி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாயா? எத்தனை பேர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள்? எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆயாச்சு, யாரு கிறிஸ்துவானார்? எல்லாரும் பெயர் மாற்றம் கூட செஞ்சிடலாம் கிறிஸ்தவர்கள் சொல்லி. யார் கிறிஸ்துவை போல வாழ போகிறார்கள்? ரொம்ப எளிதில்லை. கிறிஸ்தவர்களாய் மாறுகிறது ரொம்ப எளிது, கிறிஸ்தவனாய் வாழ்கிறது மிக கடினம். ஏன்னா இவரு வெளிப்புற விஷயங்களை பார்க்கிறவர் இல்ல, இவர் நினைவை கூட அறிஞ்சு வச்சிருப்பாரு. இவர்கிட்ட நீங்க ஏமாற்ற முடியுமா? இங்க வந்து நீங்க என்னதான் நீங்க சிம்பதி போட்டாலும் உங்களுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் அறிஞ்சு வச்சிருப்பாரு. ஒரு நாள் என்ன நடக்கிறது, இந்த சம்பவம் எல்லாரும் வாசித்திருக்கிறது தான், ஒரு வேளை வாசிக்க விட்டாலும் தெரிந்திருக்கிற விஷயம்தான். தாவீது பச்சீதாவாலை ஏற்றுக்கொள்கிறான்றதை விட அபகரித்துக் கொள்கிறான் என்று சொல்லலாம். அதற்கு பயங்கரமாய் திட்டம் தீட்டி அவனுடைய கணவனாரை யுத்தத்திலே கொல்லும்படிக்கு தன்னுடைய யூதர்களுக்கு, தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு, தன்னுடைய யுத்த வீரர்களுக்கு கட்டளையிட்டு அவனை அங்கேயே கொன்று போட்டு, அதாவது செட் பண்றாரு எல்லாத்தையும். யுத்தத்திலே எதிரி அவனை கொன்றது போலவே இவன் கொண்டுட்டான்றது தெரியாம எதிரி கொண்டு போட்டுட்டான்ற மாதிரி காட்டி, அப்புறம் இவர் போய் அனுதாபத்தை கொடுத்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி பச்சைதாவாலை அவன் என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கொள்கிறான். அவன் எப்படி ஆகியும் பச்சைதாவாலை எடுக்க வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சானா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு செஞ்சானா? இதுல நான் உங்களோட பேசுற விஷயம் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தும் தாவீது இப்படி செய்ய முடியுமா?
தேவன் உங்களை தேவன் உங்களை அபிஷேகித்திருந்தால், தேவன் உங்களை ஆசீர்வதித்தால், தேவன் உங்களை வழி நடத்தினால், தேவனுடைய வரங்கள் உங்களுக்குள் இருந்தால், உங்களை இவ்வுலகத்தின் பாவங்கள் மேற்கொள்ளுமா மேற்கொள்ளாது? மேற்கொள்ளுமா மேற்கொள்ளாது? நீங்க என்ன நினைச்சீங்க? மேற்கொள்ளாது. கர்த்தர் எனக்குள்ள இருக்கும்போது எப்படி இதை செய்கிறார்கள்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், உண்மையான சம்பவத்தை சொல்லுகிறேன். பேரெல்லாம் வேண்டாம், நான் என் கண்களால் பார்த்த உண்மையான சம்பவத்தை. பிரபலியமான ஊழியர், டிவில எல்லாம் வருவார். நான் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அது ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் முடிச்சு இந்த ஆறுதல் கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். இந்த பிரபலமான ஊழியரை நாங்கள் அதில் அவர் பிரசங்கித்ததை நாங்கள் கேட்டு வந்தோம்னு வச்சுக்கோம். அவர் அந்த கூட்டத்துக்கு வருவார் நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நான் அவரை சந்தித்தேன். அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தை துவக்கலான்னு சொல்லி வரோம். அவரை போல ஒருத்தவர் புகைப்பிடிப்பதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அங்க ஒரு கடையில நின்று நானும் என்னோட வந்த சக ஊழியர்களும் பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் கூட இருந்தவங்கள்ட்ட கேட்டேன், பிரதர் இது இவரு மாதிரி தெரியல அப்படின்னு. இருக்கவே இருக்காது. அவர் அங்க என்ன உடை உடுத்தி இருந்தார், இங்க என்ன உடை உடுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். கரெக்டு தான், ட்ரெஸ் எல்லாம் மாறிதான் இருக்குது, கரெக்டு தான். ஆனா முகம் ஒரே மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்புறம் வேகமா யாரும் பார்த்துருவாங்களோன்னு சொல்லி வேகமா அவர் புகை பிடிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்றாருங்க, ஓடி போய் ஏறாரு. நான் வந்த கார்ல, நீ வந்திய காரையாச்சும் ஒன்று விட்டுட்டு வந்திருக்கலாம். அந்த காரை பார்த்தோன்னே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே இது இவரு தான் கன்ஃபார்மா. பாருங்கள், என்னுடைய இருதயத்தில் உண்டான கேள்வி என்னன்னா, கர்த்தாவே உடைய அபிஷேகத்தினால் உடைய வார்த்தையினால் உடைய ஊழியத்தை செய்கிற ஒரு கர்த்தருடைய வேலைக்காரன் இதை செய்ய முடியுமா? இப்பதான் அவர் சொன்னாரு, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் அவனுக்குள்ளே இருந்தது கிறிஸ்து தான். கர்த்தராகிய கிறிஸ்து. அபிஷேகம் பண்ணப்படுதல் என்னங்க? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல். அபிஷேகம் என்பது ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் அல்ல. கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுதல், உள்ளே பெற்றுக்கொள்ளுதல். பாருங்கள், காணக்கூடாத தரிசனமான தேவன் காணக்கூடிய விதத்தில் உலகத்திற்கு வந்திருந்தும் அவர் மறைத்தேன் ஆனாலும் சதா காலங்கள் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் பரிசுத்தாவின் காலத்தில் அவர்கள் எல்லாரும் மேலும் எல்லாருக்குள்ளும் இருந்து வாசம் பண்ண துவங்கினார். அப்ப இம்மானுவேல் என்றால் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆனால் அதே இம்மானுவேல் எல்லாருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறவராக வந்தார். இப்ப தேவனை நமக்குள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது சொல்லுகிறார், அவர் எல்லார் மேலும் அவர் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று சொல்லி. அவர் நமக்கு எல்லாருக்குள்ளும் இருக்கும்போது, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நமக்குள்ளே வைத்துக் கொள்ளும் போது கோலியாத்தை வீழ்த்தி கொண்டு போடலாம், சிங்கத்தின் வாயை கிழித்து போடலாம், கரடியை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான் தாவீது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனிதன், இஸ்ரவேலின் ராஜ்யமே ராணுவமே பயந்து நடுங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேளையில் கோலியாத்துக்கு முன்பாக போய் நின்று சவாலிட்டு அவனை கூழாங்கலினால் வீழ்த்தி கொன்று போட்டவன் தாவீது. கர்த்தருடைய அபிஷேகத்தினால் அதை செய்து முடித்தான். பெலிஸ்தருடைய நுனித்தோலை அறுத்து கொண்டு வந்து சவுலுடைய பாதத்திலே வைத்தான். அதனால் சவுலுடைய மகளை அவன் விவாகமும் செய்து கொண்டான். கர்த்தருடைய பெட்டியை தூக்கி கொண்டு வந்தான். இதெல்லாம் செய்திருந்தோம், கர்த்தர் தப்பு செஞ்சா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா? பாருங்க, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பண்ணப்படாத, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தான் உரிச்சிருப்பாரு.
அபிஷேகம் படம் அவனுக்கு தான் பாவம்னால என்னன்னே தெரியல. எது பாவம் சொல்லுங்க பார்க்கலாம்? எது பாவம்? எது பாவம்? அவிசுவாசம் தான் பாவம். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறன்னா நீ அவிசுவாசிக்கிறது முதற்கொண்டு பெரிய பாவம். உன்னுடைய அவிசுவாசத்தை உணர்த்தி காட்டுறதுக்கு தான் கர்த்தர் பட்டயத்தை கற்குவார். எதுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துறாரு நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களை விசுவாசத்துக்கு நேராக திரும்பபடிக்கு தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். விசுவாசத்துல திரும்புறதுனால என்ன நடக்கும்? உண்மையான மன திரும்புதல் நடக்கும். அந்த மன திரும்புதல் உங்களை வழி நடத்தும். தவறு செய்யும் போது சொல்லி இருக்கிறதே என்று சுட்டி காட்டும். அதெல்லாம் கிடையாது. பொத்தாம் மதுவில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது இல்ல. எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்யவே கூடாது, அதை ஏன் செய்யக்கூடாது என்பதை வேதம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். செய்யற எல்லா வேலையும் அக்கிரமமா செஞ்சிருவோம். சில பண்பாடு, சில கலாச்சாரம். சரி, ஒரு உதாரணத்துக்கு இப்போ முடிஞ்சு போன ஒரு பண்டிகை எடுத்துப்போமே. பாதி கிறிஸ்தவர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க. பாதி பேர் என்ன பண்றதில்ல, கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது? கொண்டாடக்கூடாது. சரி, பைபிள்ல ஒரு வசனத்தை எடுத்து கொண்டாடலான்னு சொல்ற ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அறுப்பின் பண்டிகைன்றாங்க. அறுப்பின் பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை, அதனால நம்மளும் கொண்டாடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அறுப்பின் பண்டிகை எப்போ கொண்டாடினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது யார் கொண்டாடினாங்கன்னு தெரியுமா? எதுக்கு கொண்டாடினாங்கன்னு தெரியுமா? அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னாச்சு தெரியுமா? நேற்று 9 மணி பிரேயர்ல வாசிச்ச இந்த குஷ்டரோகியினுடைய விஷயத்துக்கு கர்த்தர் எப்படி விலைக்கு வச்சிருந்தாருன்றத, அதாவது குஷ்டரோகிக்கான எது தீட்டு, அவன் வீட்டுல போய் ஏன் சாப்பிடக்கூடாது, அது வீட்டுக்குள்ள இருக்குதா அவன்கிட்ட இருக்கா அப்படின்றதெல்லாம் சொன்னார்ல. அதுக்கான உண்மையான விஷயம் என்ன, எதுக்கு அப்படிலாம் செய்ய சொன்னாருன்றது உங்களுக்கு தெரியுமா? குஷ்டம்னா என்னங்க? உணர்வில்லாதது. உணர்வில்லாதவன் சுத்திகரித்துக் கொள்ளணும்னு கர்த்தர் சொல்றாரு. சுத்திகரித்தல்னா என்னங்க? கர்த்தருடைய வார்த்தையினால் வேறு விரிக்கப்படுதல். இது பழைய ஏற்பாட்டிலே உண்மையான வியாதிக்கு வச்ச காரியம். ஆனா புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் அதை வெளிச்சத்துக்கு நேரா வச்சிருக்கிறார். இப்ப யாருக்கு குஷ்டரோகம் இருக்கு? வந்துச்சுன்னா இருக்கும் பிரதர். ஆண்டவர் இந்த சரீர பிரகாரமா வருகிற குஷ்டத்தை சொல்லுங்க, ஆவிக்குரிய குஷ்டத்தை, உணர்வில்லாத தன்மை. அது வீட்டிற்குள்ள மனுஷனுக்கு வருது. சரி, அதுல அந்த இடத்துல நீங்க அந்த வாசிச்சதுல வீட்டுல இருந்தான்னு சொல்லி எழுதியிருக்கும் பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள இருக்குன்னா அது வீட்டுல எப்படிங்க போகும்? குஷ்ட தோஷம்னு சொல்லி சொல்றாருல. எது எப்படி வீட்டுக்குள்ள போகும் தோஷம்? உணர்வில்லாத வீடு, உணர்வில்லாத குடும்பம், அது சுத்திகரித்துக் கொள்ளப்பட வேண்டும். 7 நாட்கள் சுத்திகரித்துக் கொள்ளப்பட வேண்டும். அது என்ன 7? அது பரிபூர்ணமான வசனத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சபை காலங்களிலேயே என்னாகமத்தின் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த பழைய ஏற்பாடு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், புதிய ஏற்பாட்டுல 7 சபை காலங்களே புரியாது. ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அதனுடைய ரத்தத்தை 7 தரம் தெளிக்க வேண்டும்ன்றார். ஏன் 7 தரம் தெளிக்கணும்? 7 சபை காலங்களை குறித்து அவர் முன்னதாகவே அறிந்து வைத்திருந்திருக்கிறார் கர்த்தர். அதனாலதான் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தனித்தனி ரட்சகன் அல்ல, ஒரே ரட்சகர். அவர்தான் கிறிஸ்து என்பதை அவர் முன்னதாகவே அறிந்து வைத்திருந்தார். ஏனென்றால் அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். சரி, கொஞ்சம் நான் திரும்பி வரனே. ஏன் இதை செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதம் இதை போதிக்கிறதா என்பதை பார்க்கணும் ஒரு விசுவாசி. அதெல்லாம் கிடையாது. பொங்கல் வைக்கிறதுல என்ன தப்பு? பொங்கல் வச்சு திங்கிறதுல ஒரு தப்பு இல்லை. அதுல தப்பு நாட்டவர் எதாவது சொல்றாரா? எதாவது சாப்பிட்றது தவறுன்னு சொல்லி இருக்கிறாரு பைபிள்ல. எதை தவறுன்னு சொல்றாரு? நீ அவர்கள் செய்கிறது படி செய்யாத, அவன் பின்தொடர்றபடி நீ செய்யாத. இப்ப நீ வேஷ்டி சட்டை கட்ட, தமிழர்களுடைய கலாச்சாரம் வேஷ்டி சட்டை கட்ட வேணா நாட்டவர் சொல்றாரா? அதெல்லாம் ஒண்ணு சொல்லல. புடவை உடுத்த வேணான்னு சொல்றாரா? அதெல்லாம் ஒண்ணு சொல்லல. கலாச்சாரம் வேறு, மத பழக்க வழக்கம் என்பது வேறு. இப்ப நம்ம கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா பிரதர்? ஐயா, நான் கிறிஸ்துமஸே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயா, நான் வேணா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு சபை காலத்துல எடுத்து எல்லாத்தையும் தரேன் உங்க கையில. சூரிய கடவுளுக்குன்னு அவர்கள் வைத்திருந்த நாள் தான் டிசம்பர் 25. ரோமர்கள் சூரிய கடவுளை தான் பிரதான தெய்வமாக வழிபட்டார்கள்.
சூரிய கடவுளுடைய நாள் தான், அதாவது எஸ்யூஎன் சன் ஆஃப் காடனுடைய கடவுளுடைய நாள் தான் 25ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. வேதத்தின்படி பார்த்தால் கிறிஸ்து எப்பொழுது பிறந்திருப்பார் என்றால், அவர்கள் மேய்ப்பர்கள் ஆட்டை எங்க கட்டியிருந்தாங்க? அவர்கள் மந்தையை வெளியே கட்டி வைத்திருக்கும் போதுதான் பரமசேனையின் திரள் வந்து இறங்கி, உங்களுக்கு பூமியிலே சமாதான மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக, உங்களுக்காக தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறான்னு சொல்லி செய்தி அறிவிச்சாங்களா இல்லையா? அதுதான் கேரல்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? உண்மையான செய்தி அதுதான் பிரசங்கிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பனிகாலம் இல்ல, அது ஒரு நல்ல ஒரு கோடை காலத்துக்கு முந்தின நாள். இன்னும் சரியா சொல்லணும்னா ஏப்ரல் மாதம். கிறிஸ்து பிறந்திருக்கிறதற்கான நாள் ஏப்ரல் மாதத்தில் தான் உண்டு, நம்முடைய காலண்டர் படி கணக்கு பண்ணி பார்த்தா. அதே மாதத்தில் தான் அவர் மரித்தும் இருக்கிறார் என்பதும் உண்மையான சான்று. ஆனால் எந்த நாள் என்பதும் என்ன பண்ணல, சொல்லப்படவும் இல்லை, எழுதப்படவும் இல்லை. ஆனா அவருடைய மரண நாள் வெள்ளிக்கிழமையில வந்துருச்சுன்னு ஏன்னா போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு அதை எல்லாரையும் நம்மளை நம்ப வச்சு அந்த மரண நாள்ல இப்ப பாருங்க, இந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் 40 நாள் எல்லாம் துக்கம் கொண்டாட போயிருவாங்க. இயேசு 40 நாள் உபவாசிச்சாரு. இதுக்கு ஏதாவது இவங்க செய்யற எல்லாத்துக்குமே எதை எடுத்துப்பாங்க? அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துப்பாங்க. இயேசு 40 நாள் உபவாசிக்கல அப்படிது, அது மாதிரி நாமளும் உபவாசிக்கணும். இயேசு எதுக்காக 40 நாள் உபவாசித்தார்? சாவறதுக்கு முன்னாடி உபவாசித்தாரா? எதுக்கு உபவாசித்தார்? அவர் ஊழியத்திற்கு போகிறதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் வார்த்தையை பெற்றுக் கொள்கிறதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சோதனையை தாங்கி ஜெய் கொள்கிறதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தான் இரட்சகர் என்பதை காண்பிக்கிறதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். 40 நாள் அவர் தனித்து வாசம் பண்ணினார். எங்க கூட்டத்தை கூட்டிட்டு சுத்தி தெரிஞ்சார்? சொல்லுங்க பார்க்கலாம். 40 நாள் 40 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா? சோதனைக்காரன் எப்பொழுது அவரை சோதிக்கும்படிக்கு வந்தார்? உபவாசம் முடிந்த பிறகு. கல்லுகளை அப்பங்களாகும்படிக்கு சொன்னது எப்ப? உபவாசத்திலே. உபவாசம் முடிஞ்ச பிறகா? உபவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் கல்லு அப்பமாக்கி சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா? சாப்பிட்டுருக்கலாம்ல, இவர் யார் சாப்பிடல? அப்ப அவர் என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறாரு? மனுஷனோட அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எது என்ன அறிவதில் இருக்கு? ஐயா, இந்த 40 நாள் தேவனுடைய வார்த்தையினால் நான் பிழைத்தேன். உனக்கு முன்பாக இந்த அற்புதங்களை செய்து காண்பித்து என்னுடைய வயிற்றினுடைய போஜனத்தை நான் நிரப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொன்னான், இங்கிருந்து தாழ புதி உன்னை தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதி இருக்கிறது. உபவாசம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு சோதிச்சு பார்க்க இங்க இருந்து குதிக்கலாமா? அவன் சொன்னா, அவர் திருப்பி சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சயம் பெறாதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறது. உபவாசத்தில் அவர் என்ன கற்றுக்கொண்டார் என்பதை கவனிங்கள். பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களையும் அவருக்கு ஒரு நிமிஷத்துல காண்பித்து என்னை பணிந்து கொண்டாலுமே எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன் என்று அவன் சொன்னான். அதுக்கு அவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க என்று எழுதி இருக்கிறது. உபவாசத்தில் அவர் என்ன கற்றுக்கொண்டார்? அவன் எதெல்லாம் இதை நான் உனக்கு தரேன், இதை செய்தாரா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றானோ அது எல்லாத்தையும் அவர் உபவாசத்தில் என்ன கற்றுக்கொண்டார்னா, என்றும் எழுதி இருக்கிறதே, என்றும் எழுதி இருக்கிறதே, என்றும் எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அவனை ஜெயித்தார். அப்பொழுது பரமசேனையின் திரள் வந்து அவரை பலப்படுத்தினது. உபவாசத்தில் நீங்க என்ன கத்துக்கணும்? என்று எழுதி இருக்கிறதேன்னு இவன் சொன்னா, என்றும் எழுதி இருக்கிறதே என்ற விஷயத்தை நீங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அதுதான் உபவாசத்தினுடைய மேன்மை. உபவாசம் எதுக்கு? என்றும் எழுதி இருக்கிறதே என்கிற விஷயத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு உபவாசம். ஏன்னா அவனை ஜெயம் கொள்ள அதுதான் உதவியா இருக்கும். ஆனா அதெல்லாம் பத்தி நமக்கு கவலையும் இல்லை, அது தேவையும் இல்லை. உபவாசம் போட்டு என்ன பண்ணுவோங்க? தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் கதறுவோம். எந்த தேசம் ரட்சிக்கப்பட்டது? நினிவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். பட்டணத்தார் யார்? கர்த்தருடைய செய்தியை கேட்டவர்கள். செய்தியை கேட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து, நீங்க வேணா 26ஆம் தேதி பாருங்க, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்லி யாராச்சும் இந்த டீம்ல வச்சு ஒரு கூட்டத்தை நீங்க நடத்துறதை நீங்க பாக்குறீங்களா இல்லையன்றதை வேணா பாருங்க. எந்த தேசம்
பயப்படாத மகிழ்ந்து களி கூறினார். தேசம் அவர் யாரை அழைக்கிறாரு? யாக்கோபை, இஸ்ரவேலை, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை. அவர் ஒரு தண்ணீர் ராஜ்யம் இங்க பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர் தம்முடையவர்களை தம்முடைய தேசமாக அழைக்கிறாருங்க. அவர் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து வெளியே அழைத்த போது என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுறாருங்க. அவன் வெளியே வரும்போது எத்தனை பேர் தான் வந்தாங்க? அவன் மனைவி, அப்புறம் அவனோடு கூட லோத்து, அவனுடைய தகப்பனாகிய தேராகு, இவர்கள் எல்லாரும் தன் வீட்டார் அனைவரும் வந்தாங்க. வீட்டை விட்டுட்டு தான் வர சொன்னாரே தவிர வீட்டாரை விட்டுட்டு வர சொல்லாம. நிறைய பேருக்கு அதுக்கு நிறைய தவறுதலான புரிதல் இருக்கு. ஊழியத்திற்கு போகும்போது வீட்டாரை விட்டுட்டு போல ஆபிரகாம், வீட்டை தான் விட்டுட்டு போனார், பழக்க வழக்கத்தை தான் விட்டுட்டு போனார், தேசத்தை தான் விட்டுட்டு போனார். ஆனா மறுபடியும் ஈசாக்குக்கு பெண் தேடும் போது எங்கதான் அனுப்பி விட்டாருங்க? எலேசரை. அதே கல்தேர் பட்டணத்துக்கு தான். கல்தேர் பட்டணத்தை வேதத்திலிருந்து நீங்க பிரிக்கவே முடியாதுங்க. தானியேல் எந்த பட்டணத்தை சேர்ந்தவன் தெரியுங்களா? கல்தேயர்கள், ஞானவான்கள், மிகப்பெரிய திறமைசாலிகள். அங்க இருந்து ஒருத்தவனை கூட்டிட்டு வந்து அவனை பைத்தியமாக்கி அவனை கூட்டிட்டு போய் காண்பிக்கிற தேசத்துக்கு போனா அவன் போவானா? அந்த தேசத்தில் என்ன பெருமையா இருந்துச்சு தெரியுங்களா? கல்தேர் பட்டணத்துல அவர்கள் சிற்பிகள், அவர்கள் சிற்பங்களை செதுக்குகிறவர்கள். அவன் எவ்வளவு அறிவாளியா இருந்தா அதை செய்ய முடியும் பாருங்க. திறமையானவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் அழைச்சி ஒண்ணுமே இல்லாத மாத்தி அவனை கட்ட நடத்த ஆரம்பிப்பார். இதுல எல்லாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க தவறு செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பட்டயத்தை கற்காக்கிட்டே இருப்பார். தேசமே பயப்படாதுன்னா இந்திய தேசமா, அமெரிக்க தேசமா, ஜப்பானா, ரஷ்யாவா, எந்த தேசம்? உங்களே சொல்லுங்க. முதலில் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் அவருடைய வார்த்தையின் ஒவ்வொன்றையும் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய அப்பத்தினால் பிழைக்க வேண்டும். மனுஷனுடைய வார்த்தையினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே கர்த்தர் என்னை பிழைப்பூட்டுகிறார், என்னை நடத்துகிறார் என்று முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். பிழைப்பான் என்கிற வார்த்தையை நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறதுங்க. பிழைப்பான இந்த சாப்பாட்டினால் அல்ல, நித்திய ஜீவனால். இந்த பிழைப்புக்கு லிவிங் எழுதி இருக்கும். அந்த பிழைப்புக்கு நித்திய பிழைப்புன்னு எழுதி இருக்கு. அப்ப தேவன் நம்ம நித்திய பிழைப்புக்கு என்று அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கும் போது போதும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நான் எல்லாத்திலையும் தேர்னவன், எனக்கு நான் ஜோம் பண்ண கத்தர் எனக்கு எல்லாத்தையும் தரும், இப்படி எல்லாம் நீங்க நினைச்சு கற்றுக்கொண்டேன் முற்றிலும் தேர்னவன் என்று ஒருவனும் எண்ணிக்கொள்ளாதபடிக்கு, அடைந்தாயிற்று முற்றிலும் தேர்னவன் என்று ஒருவன் சொல்லாதபடிக்குன்னு தெளிவா எழுதியிருக்கு. எதிலையுமே இங்க தேர்ச்சி பெற்றவன் எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேனே, ஆதியாகமம் 3 அதிகாரம் உனக்கு தெரியுமா, முழுசும் தெரியும் அப்படின்னு நீ நினைச்சிட்டனா அவ்வளவுதான், உனக்கு அதோட முடிஞ்சிருச்சு. அந்த முதல் 3 அதிகாரத்துல இன்னும் தெரியாத ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான விஷயங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை இன்னும் ஆழத்தில் ஆழத்தில் அவர் அழுத்தி கொண்டு வைத்திருக்கிறார். அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. தாவீது அதை அறியாமல் நாம செய்யறது யாருக்கு தெரியாது நம்ம நினைச்சிட்டா, அதுக்கு அழகா எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி பச்சைதாபான இடத்துல போய் துக்க செய்தி அறிவித்து அவளை அவன் எடுத்துக்கொண்டான். இப்படிப்பட்டவரை வச்சுக்கிட்டு நம்ம இருதயத்துல நினைக்கிற தவறுதலான புரிதலை கூட அவர் என்ன பண்ணுவாருங்க, அறிஞ்சி அதுக்கு கர்த்தர் வினித்து இருப்பார், பார்த்துக்கோங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை திரும்பவும் சொல்றேன், நீ திரும்பி என்னிடத்துல வா, மனம் திரும்புதல் கேட்ட கிரியை செய். எல்லாரும் மாதிரி சும்மா ஏமாத்திட்டோம் நடிச்சிட்டோம் என்ன பண்ணிட முடியாதுங்க, போயிட முடியாது கர்த்தருக்கு முன்பாக. அதனாலதான் அவர் சொல்றாரு தாவீதை பார்த்து, நான் தான் தாவீதினிடத்தில் கர்த்தர் அவனை அனுப்பினார், அவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. அந்த ஐஸ்வர்யவான் யாருங்க? தாவீது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர, அந்த தரித்திரன் யாரு? அந்த உரியா, அவன் தான் தரித்திரன். எப்படி சொல்லிட்டு வர்றாருன்னு பாருங்களேன். அவன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு எவ்வளவு ரத்தம் உனக்கு தந்திருக்கிற. அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்த்து அவன் வாயின் அப்பத்தை தின்றவன் பாத்திரத்தில் கொடுத்து அவன் மடியில படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்ததா. பைபிள் எப்படி சொல்றாரு, அவன் மக மாதிரி அவன் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான்.
அபகரிச்சிட்டியாடா பாவின்னு சொல்லாம, ஏன்னா ராஜா இல்ல அவன். ஏன்னா இங்க வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விஷயத்தை பிரசங்கிக்கிறதா இங்க பெரிய தலைவலியா இருக்கு. பாவிக்கு மனம் திரும்பி வாடா வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இவனுக்கு தான் இங்க மேட்டி மஜா, எங்களை தவிர எங்களை காட்டிலும் நீங்க பெரிய சர்ச்சா. அவன் பெரிய சர்ச்சுன்னு சொல்றது எதாவது கட்டடத்தை. அப்புறம் பாஸ்டர் எங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரா? என் உள்நாட்டுல இருந்தா பாஸ்டர் ஏத்துக்க மாட்டீங்களா? அப்புறம் பாஸ்டருக்கு கார் இருக்கா? பாஸ்டருக்கு கார் வருதா வரலையான்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. பாஸ்டர் வசனம் பிரசங்கிக்கிறாரா அதை பத்திலாம் அவனுக்கு கவலை இல்லை. இந்த சர்ச்சில் வந்தா ஏசி இருக்குமா? ஏசி இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரே ஒரு டிசி தான். ஆண்டவர் மட்டும்தான் இங்க எல்லாமே. அவர் தான் கமிஷனர் எல்லாம். உனக்கு எந்த ஏசி வேணும்? அவர் பகல்ல மேக சம்பத்தில் இரவில் அக்னி சம்பத்தில் அவரோடு என்ன பண்ணுவார்? அவரோடு இருந்தார். கர்த்தர் நமக்கு ஏசி தர மாட்டாரா? அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கயா. ஒண்ணு வேணாம், இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா நான் இப்ப கடை வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் ஆக்கிடுவோம் இந்த சர்ச்சை. அது 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 செய்யறதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், செலவில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சாதிப்பது எனக்கு பிரியம். ஒண்ணும் வேண்டாம், இங்க நடத்தக்கூடாதுன்னு யாராவது சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாரும் வீட்டுக்கு வரையா, நம்ம ஒரு வாரத்துல இந்த வீட்டுல, இந்த வாரத்துல எங்க வீட்டுல, இந்த வாரத்துல ஏன் கர்த்தர் வர மாட்டாரா? அமெரிக்கால நடக்கிற உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேங்க. நமக்கும் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் டிஃபரெண்ட்ல இருக்கிறோம். ஏன்னா அவன் நம்மளை விட 40 வருஷம் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே 2026 தான். அவனை விட நம்ம 40 வருஷம் பின்னாடி பின்தங்கி இருக்கிறோம். இதே 1960, 60, 70 நாம இன்னைக்கு வச்சிருந்த இந்த டெக்னாலஜி எல்லாம் அவங்க அன்னைக்கு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஆள் இல்லாத, அதாவது ஒரு ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கார்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது 1966லயே ஆள் இல்லாத கார்கள்ல பயணம் செய்ததெல்லாம் உண்டுங்க. வீட்டுக்கு வீடு கார்லாம் இன்னைக்கு இங்கே வளர்ந்துருக்கு. இப்ப குறிப்பிட்ட இந்த சமீபத்த காலத்துல. ஆனால் அவர்களுடைய காலத்துல 60, 66, 56லயே எல்லாரும் வீட்டுக்கு கார் வச்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, நம்முடைய நாடும் கிட்டத்தட்ட அதே வளர்ச்சிக்கு நேரம் என்ன பண்ணிட்டே வருதுங்க, வளர்ந்துட்டே வருது. உண்மையான சம்பவத்தை சொல்றேன். அன்று பிரபலமான ஊழியர்கள் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினார்கள். 10,000 பேர், 2,000 பேர், 1,00,000 பேர் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பெரிய பெரிய மைதானங்களை, கட்டடங்களை கட்டி வச்சிருக்காங்க அமெரிக்கால. சர்ச்சுக்கு போக ஆள் இல்லையா? ஏன்னா கட்டினவ நடத்தின ஆள்லாம் என்ன பண்ணியாச்சு, போய் சேர்ந்தாச்சு. பாவம் பெருகிருச்சு. சர்ச்சுக்கெல்லாம் போறதே இல்லை. அந்த பழைய ஆட்கள் சும்மா போய் உட்காந்து என்ன பண்ணிட்டு வர்றதுங்க, போய் ஞாயிற்றுக்கிழமை கடமை முடிக்கணும்னு உட்காந்துட்டு வர்றது. 1,00,000 சீட் இருக்கிற இடத்துல வெறும் 5 பேர் தான் உட்காந்து வசனத்தை கேட்கறாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. திரும்பவும் சொல்றேன், அதே நிலை திரும்பவும் இங்கும் வரும். இன்னைக்கு 1,00,000 பேர் உட்கார்றதுக்கு நீ இடம் கட்டு, நீ எதனாலும் கட்டு, அது எப்படி பின்வாங்கி போயிடும். நான் திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படிக்கு அது நடக்கும். அவர் வரும்போது பூமியில எது இருக்காது, விசுவாசம் இருக்காது. அப்ப விசுவாசம் இருக்காதுன்னா எது இருக்காது? பிரசங்கிக்கிறவன் இருக்க மாட்டான், கேட்கிறவன் இருக்க மாட்டான், பின்வாங்கி போயிட்டே இருப்பான். காரணம் வளர்ச்சி. அதான் சொல்றேன், இந்த புதிய தலைமுறை இருக்குல்ல, இவர்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல நிலைநிறுத்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா உலகம் அவ்வளவு வேகமா வளரும். அறிவு பெருக பெருக மனிதன் தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டே இருப்பான். கர்த்தரிடத்துக்கு வர மாட்டான், தேட மாட்டான், நேரம் இருக்காது, வாஞ்சிக்க மாட்டான், நேரம் இருக்காது. அப்ப பாருங்க, இவைகள் எல்லாம் பெருகிறதை நீங்க பார்க்கும்போது கட்டடங்கள் அப்படியே இருக்கும், மனிதர்கள் இருக்க மாட்டார். அப்ப நான் என்ன, எழுப்புதல் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இல்லை இல்லை. உண்மையான கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு என்று வேறு பிரித்திருக்கிற உண்மையான மக்களை தம்முடைய வசனத்துக்கு என்று தம்மை தேர்ந்தெடுத்தவர் எடுத்துக்கொண்டு போவார். இந்த குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அதை செய்யற வேலையை நேர்த்தியா செய்வார் ஆண்டவர். எப்பவுமே அந்த வேலையை அவர் கரெக்டா செய்வார். எப்பவுமே நீங்க பாருங்க, அது எப்போ சொல்ற காலத்துல குட்டையை கலக்கி எல்லாத்தையும் பிரிச்சு விட்டாரு. எல்லாம் ஒன்னா இருந்தான்னா சரி வராதுன்னு சொல்லி எல்லாரையும் தனித்தனியே பிரிச்சு விட்டாரு. திரும்பவும் சபை அதே நிலைக்கு போகும். அப்படித்தானே இப்ப பிரிஞ்சிருக்கு. இல்ல 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 இல்ல, திரும்பவும் சபை அதே நிலைக்கு அந்த பரிசுத்த ஆவியினால் உண்மையான நடத்தப்படுதலுக்குள்ள அவர்கள் கொண்டு போகப்படுவார். கட்டடம், கூட்டம், ஆளுக்கு எல்லாம் ஒளிஞ்சிரும். தேவனுடைய வசனம் மாத்திரம் நிலைத்திருக்கும். அதில் நிலைத்திருக்கிறவர்கள் உறுதியா இருப்பார்கள். அற்புத அடையாளமும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிற கூட்டம், குறிப்பா இந்திய தேசத்துல ஒரு மூடத்தனம் ஒண்ணு இருக்குல்ல, என்ன சொல்றது, அது ஒரு அடிமைத்தனம் மாதிரி. அந்த மூட பக்தி வைராக்கியத்தை பயன்படுத்தி கொள்றதுக்கு இங்க பல பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் உண்மையா ஒண்ணு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவர் தம்முடைய வார்த்தையிலிருந்து எடுத்து உரைப்பார். அவர் அதை வார்த்தை, தேவன் வசனத்துக்கு புறம்பான ஒன்றை சொல்லவும் மாட்டார், அவர் செய்யவும் மாட்டார். முதல்ல இதுல நீங்க என்னைக்கு தெளிவாகிறீங்களோ அப்பதான் உங்களுடைய மன திரும்புதல் இன்னும் பரிபூர்ணத்துக்கு நேரா போகும். வார்த்தைக்கு புறம்பான ஒண்ணு செய்யவே மாட்டாருங்க ஆண்டவர், செய்யவே மாட்டார். அவர் தம்முடைய வசனத்தை காப்பாற்றிக் கொள்ள எதெல்லாம் செய்திருக்கிறார்ன்றதை நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஆதாமை ஏனோக்கு பிறக்கிறவர்களும் உயிரோட வச்சிருந்தாருங்க. எதுக்குன்னு கேட்டா, எவனும் வசனத்தை மாத்திரக்கூடாது, எவனும் சொன்ன விஷயத்தை மாத்திரக்கூடாதுன்றதுக்கு. ஏனோக்கு, நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உண்மைதான். இந்த உட்கார்ந்து கால்குலேஷன் போட்டு பாத்தீங்கன்னா, ஏனோக்கு பிறந்த பிறகுதான் ஆதாம் மரிச்சு போறான். அப்ப எத்தனை தலைமுறையை பார்த்திருக்கிறான்? 7 தலைமுறை. இங்க நம்ம ஒரு தலைமுறை பார்ப்போமா? அது பார்க்கறதுக்கு இங்க பெரிய பிரச்சனை இருக்கு. காரணம் பாவம். பாவத்துக்கு காரணம் அவிசுவாசம். எல்லாத்துக்கும் ஒரு வித்து வேணும்ல, ஒரு விதை வேணும்ல, அது மாதிரி பாவத்துக்கு ஒரு விதை எதுங்க? அவிசுவாசம். யார் அவிசுவாசிக்கிறது? வெளியில இருக்கிறவர்கள் அல்ல, வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவர்களும் அதை விசுவாசிக்கிறவர்களுமே அதையே அவை விசுவாசிப்பார். நிச்சயமா நடக்கிறது. ஏனென்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற உன்னதமான அந்த சிந்தனையில் இருக்கிறான். தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் என்ன பண்ணாமல் இருக்கிறாங்க, உணராமலே இருக்கிறான். அந்த இஸ்ரவேலிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். 4வது வசனம், 1-2 சாமுவேல் 12:4. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணி வைக்க, தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல், யார் அந்த வழிபோக்கன் தெரியுமா உங்களுக்கு? ஐஸ்வர்யவான் தாவீது. தரித்திரன் உரியா. அவனிடத்தில் இருந்த ஒரே ஒரு ஆடு பச்சைதாபால் மனைவி. வழிபோக்கன் யாருன்னு தெரியுமா? அந்த மனிதனிடத்தில் வந்த வழிபோக்கன். நல்ல கவனிச்சு படிச்சு பாருங்க, யாருன்றதை கரெக்டா சொல்லுங்க. ஐஸ்வர்யவன் இடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த அந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடுமாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றார். அது என்ன மனுஷன்? ஆட்டுக்குட்டி யாரு? தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டி யாருங்க? பச்சைதாபால். தாவீது சமைச்சு சாப்பிட்டான்னு எழுதல, ஐஸ்வர்யவான் சமைச்சான்னு எழுதல, வழிபோக்கன் சமைச்சு சாப்பிட்டான்னு எழுதி இருக்கு. வழிபோக்கனுக்கு சமைச்சு கொடுத்திருக்கிறார் யாரு? ஐஸ்வர்யவான். இப்ப இதுக்குள்ள கர்த்தர் வேற ஏதோ சொல்றாருங்க. ஐஸ்வர்யவான் தாவீதுனா வழிபோக்கன் யாரு? தரித்திரன் உரியானா, உரியாவினுடைய மனைவிதான் அந்த ஆட்டுக்குட்டி, ஒரே ஆடு. யாருக்கா? அந்த ஐஸ்வர்யவான் இடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான் எழுதியிருக்கா இல்லையா? வந்தா அவனுக்கு சமைச்சு கொடுக்க தன்னிடத்தில் இருக்கிற ஆடுகளை அவன் தெரிந்து கொள்ளாமல் வழிபோக்கனை போஷிக்கிறதுக்காக அந்த தரித்திரனுடைய உரியாவினுடைய மனைவி எடுத்து அவனுக்கு கொடுத்தான் எழுதியிருக்க. யார் அது?
கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? நீ தாவீது, நீ வழிபோக்கனுக்கு செவி கொடுத்திருக்கிற. உனக்குள்ள இருக்கிற எனக்கு நீ செவி கொடுக்கல. உலகத்திலே உனக்கு ஒரு வழிபோக்கன் வந்தான், நீ அவனுக்கு எடுத்து எப்படா தீனிய கொடுத்த? இவ்வுலகத்தின் அதிபதி அவன் தான் வழிபோக்கன். அவன் வந்து தூண்டி விட்டுட்டு போயிருவான். அவனுக்கு கொஞ்சம் நீங்க தீனி போட்டீங்கன்னா அதை எதை எடுத்து தீனி போடுறீங்க? உங்களிடத்தில் இருக்கிறது அல்ல, வேறொருவனிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை எடுத்து தீனி போடுறீங்க. அவன் எப்பொழுதுமே அதையே எதிர்பார்க்கிறவனா இருப்பான். உங்களிடத்தில் இருக்கிறதை அவன் சுட்டி காட்டவே மாட்டான். அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது என்றும் அவன் சொல்ல மாட்டான். வழிபோக்கனுக்கு தீனியே அங்க இருக்கிறதை போல நீ இருக்கவில்லையே. அவனுக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவனுக்கு அதை தந்தாரே, அவன் சந்தோஷமா இருக்கிறானே, நீ ஏன் சந்தோஷமா? என்னிடத்து நம்ம கையில 1000 ரூபாய் இருக்குங்க, அங்க 10 ரூபாய் ஒருத்தன் வச்சுட்டு உட்காந்துருப்பான், அவன் சந்தோஷமா இருக்கிறான். நீ ஏன் சந்தோஷமா இல்ல? இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஐயா நான் திருப்பி ஒண்ணு சொல்றேன், வழிபோக்கனுக்கு நீ கொஞ்சம் தீனி போட்டேன்னு வச்சுக்க, அவனுக்கு அவன் வந்து உன்கிட்ட இருக்கிறத திங்கிறதுக்கு வரலாம், உன்னை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு வரான். வேறொன்றை குறித்ததான இச்சையை தூண்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுகிறாள்? என்ன இப்படியே இருக்கிறீங்க? எப்பொழுது உயர்வீர்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலையா? வழிபோக்கன் தாவீதுக்கு மாத்திரம் வரவில்லை, யோபுவுக்கும் வந்தான். ஆனால் யோபு வழிபோக்கனை எப்படி ஜெயம் கொண்டான்? கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றதானா? நாம் தீமையை பெறக்கூடாதா? மனைவியின் மூலமாய் வந்தான் வழிபோக்கன். இயேசுவுக்கும் வந்தார் வழிபோக்கன். இங்கிருந்து தாளக்குதியும் தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவர் வாட்டுக்கு அவர் வழியில போயிட்டே இருந்தா உங்களை சந்திக்க ஒரு வழிபோக்கனை கர்த்தரே அனுப்பி வைப்பார். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன முள்? குட்டுகிற சாத்தானுடைய தூதன். அவன் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? சாத்தான் குட்ட முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலை கொட்டி கொண்டே இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு சாத்தானுடைய தூதனை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வைத்திருந்தார். அவன் குட்டிக்கிட்டே இருக்கிறான். என்ன குட்டிட்டு இருக்கிறான்? உனக்கு பலவீனம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நீ இதை செய்ய தேவையில்லை. இது மாதிரிலாம் நீ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரிலாம் நீ உனக்கு மட்டும் என்ன வேர்த்து வெளியிட்டா, உனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டமா, உனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனையா, உனக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமை அனுபவிக்கிற, நீ மட்டும் யார் இதை செய்யற? ஏன் உன் வீட்டுல யாரும் இல்லை? ஏன் உன் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை? ஏன் உன்னோட இருக்கிறவங்க இதை செய்ய மாட்டாங்க? அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லையா? இதை யார் சொல்லிட்டு போயிடுவாங்க? அதான் கர்த்தர் அனுப்பி, அவரே தான் அனுப்பி வைப்பார். அவனையுமே அவர் அனுப்பாம அவன் கூட வரமாட்டான் அவங்கள்ட்ட. ஆனா எல்லாருக்கும் யார் தேவை? வழிபோக்கன் தேவை. அதுல ஜெயிக்கிறதும் தப்பிக்குது, அதுல சிக்கிக்கிறதும் தாவீதை போல மாட்டிக்கிட்டு அந்த விஷயத்த மறைக்க என்னென்னலாம் செய்யறான்றீங்க. அவனை கொள்றான், அந்த மனுஷனை கொண்டு போடுறான், அதுக்கப்புறமேட்டு பச்சை தபாலை எடுத்துக்கிறான். எதுவுமே தெரியாத மாதிரி அவன் பாட்டு டீசெண்டா இருக்கிறான். ஆனா உன் டீசென்ட்லாம் கர்த்தருக்கு முன்னாடி அது நாத்தமா இருக்கும். கர்த்தருக்கு முன்னாடி அது நாத்தமா இருக்கும். அப்போது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றார். இப்ப எதுக்கு நாளத்தனை? ஆட்டுக்குட்டிக்கு. வழிபோக்கனுக்கு பிரச்சனை இல்லை, அவ்வாடு போயிட்டா பாருங்க. நீ எடுத்த ஆட்டுக்குட்டிக்கு நாளத்தனையே திரும்பி செலுத்தணும். இப்ப நீங்க எதை எடுத்தீங்க, மறுபடியும் கடைசியா உங்களை மீட்டெடுக்க எதுதான் வரணும்? ஆட்டுக்குட்டி தான் வரணும். ஆனா அவரு சிந்தின அந்த ரத்தத்துக்கு நீ என்ன செலுத்தி ஆகணுங்க? நம்ம திருப்பிய நாளத்தனையா செலுத்தணும். இப்படியே டெய்லியும் நாளத்தனை செலுத்திட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க,
எதுவரையிலும் செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்நாள் முடிச்சு நாளத்துல செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ செய்யற எல்லா விஷயமும் கொஞ்சம் நிதானி, கொஞ்சம் வேதத்தின்படி இருக்கிறதா என்று பாரு. ஒருவேளை தவறா இருக்கும்னா துளி யோசிக்காத, திரும்பி வந்து கர்த்தரோடு கூட ஒப்புரவாய. தேவனுடைய ஒப்புரவாக நீ துளியாக்கி யோசிச்ச அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு மகத்துவமானவரை இழந்து போறதுக்கு துணிச்சல் உள்ள ஒரு ஆளை வேதத்துல எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏசா, நீ 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 தேவனிடத்தில் திரும்பி வர உனக்கு மனசு இல்லைன்னா, கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள உனக்கு மனசு இல்லைன்னா, ஒருவனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏசா சேஷபுத்திர வாக்குத்தேவன் விற்றுப்பட்டது போல கண்ணீர் விட்டு தேடியும் அதை அவன் என்ன பண்ண முடியலங்க, கண்டடைய முடியல. அதே நிலைமை தான் உங்களுக்கு வரும். நான் உங்களை பயமுறுத்த சொல்லல, உண்மையே சொல்றேன். ஏசாவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இழந்து போயிருவீங்க. அதை கர்த்தர் வாய்ப்பை எதுவரையிலும் தருவாருன்னா அவருடைய ஆவி உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற வரையிலும். தப்பு பண்ணிட்ட அதனால உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன், அழிச்சிருவேன், அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் பட்டயத்தை கருக்காக்கி உள்ள இன்னும் ஏத்திக்கிட்டே இருப்பார். எதுக்குள்ள வரும் பட்டயம்? ஆத்மாவையும் ஆவியும் குத்துற மணிக்கு வரும். ஒரே பாரமா இருக்கப்படுது. யார் இருக்கு? பாறாங்களை தூக்கி வச்சாரா கர்த்தரு? பாரமா இருக்குன்னு உங்களுக்கு மனசு எப்ப சொல்லுதோ அப்பயே நீங்க பொறுமையா உட்காந்து பாரத்தையும் பாவத்தையும் தூக்கி உங்களுடைய சமூகத்தில் வச்சார் ஆண்டவரு. வலிய உண்டா நான் நடக்கிறேன்னு சொல்லி சரியா தோணல அப்படின்னா நீ திரும்பி வந்து சரி எதுன்றதை தேடி பார்த்து அதுல நடக்க ஒப்புக்கொடு. துணிகரமா செய்யாத. விழுந்தானா தாங்கி பிடிக்க கர்த்தரை மாத்திரம் தான் நீ பிடிச்சிக்க முடியும். ஆனா அவரை பிடிச்சிக்கும் போது அவர் அந்த நிலையில் எப்படி இருக்கிறார் என்பது உனக்கு தெரியாது. அதனால நான் செய்யறது எல்லாமே யாருக்கு தெரியாது. நான் டீசெண்டா நான் முடிச்சுப்பேன், என்னோட வச்சுப்பேன், யாருக்காச்சும் என்னை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த மாதிரி காலரை விட்டுட்டு தூக்கி திரிகிற வேலையெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி செய்யாதீங்க. ஏன்னா அவர் உங்கள் இருதயத்தின் நினைவுகளின் யோசனை அறிந்திருக்கிறவர். மறைவா எதுவும் செய்யாதீங்க, துணிகரமா எதுவும் செய்யாதீங்க. உங்களுக்காக நாளை தனியா அந்த ஆட்டுக்குட்டிக்கு நீங்க திரும்பி செலுத்தணும். நீங்க கொலை செய்யறது பச்சைதாபாலுடைய கணவனை அல்ல, நீங்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவை. மெய்யான தேவனை நீங்கள் கிறிஸ்துவை கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஜீவனை கொடுத்து தம்முடைய ஜீவனை உங்களுக்குள்ளே ஜீவிக்க செய்து கொண்டிருக்கிறவரை கொலை செய்யாதிருங்கள். அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தாது. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். நீ ஒளிவிடத்தில் அதை செய்தால் நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். இப்ப ஒளிவிடனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிற ஒரு இடமா? ரொம்ப மறைவான ஒரு இடம். நீ ஒளிவிடத்தில் அதை செய்துட்ட, அதாவது மறைவா யாருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீ செஞ்சிட்ட. ஆனா நான் எங்க கொண்டு வந்து இருப்பேன்? இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன். வெளியரங்கமாக்கு வேண்டாரு அவர். அப்ப தேவன் தம்முடைய ஒளிவிடத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆனா அந்த இடத்துல நீங்க மறைமுகமான விஷயத்தை நீங்க செய்ய முயற்சி செய்யாதீங்க. அவர் சிலருடைய பாவங்களை முந்திக் கொள்ளும்படிக்கு செய்வார். அதனால யாரை குறித்து முதல்ல தீர்ப்பு செய்யாதீங்க. நாளைக்கு அதே விஷயம் நம்மள்கிட்ட வந்துச்சுன்னா நாம அதில் நிப்போமான்றதை யோசிங்க கொஞ்சம். யாரை குறித்தும் என்ன செய்யாத வேண்டாங்க, திருப்பு செய்வாங்க. எல்லா அதிகாரத்தையும் கத்த வேலைக்காரனை எனக்கு கொடுத்திருந்தாலும் நான் அதை ஒரு நாள் செய்ய முயற்சி செய்ய மாட்டேன். காரணம் அது என்னுடையதே இல்லை, அது என்னுடைய வேலையும் அல்ல. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது சொல்றார், நான் ஒருவனையும் நியாயப்படுத்துகிறது நியாயம் இருக்க வரவில்லை, எல்லாரையும் மனம் திரும்ப அழைக்கவே வந்தேன்றார். ஆனா யார் நியாய திரும்ப செய்யப்படுறது? அவர் தான். அதாவது மாம்சீகத்துல வந்த வேலை நியாயம் இருக்கிறது அல்ல. ஏன்னா அந்த சரீரத்துலதான் எல்லாம் நியாய திருப்பி முடிக்க போறாரு. ஆனா இப்ப பரிந்து பேசிட்டு இருக்கிற ஜட்ஜா இருக்கிறாரு, சரி வக்கீலா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க.
ஒரு நாள் அவர் ஜட்ஜா போய் உட்கார்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் குற்றவாளிகள்லாம் யாராலையும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. பார்த்துக்கோ. இந்த நல்ல காலை வேளையில் நீங்கள் ஒன்றை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நிற்கிற இடம் அற்புதமானது. நடத்தி கொண்டு இருக்கிறவர் அற்புதமானவர். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் மகிமையானவர். நீ யாருக்கு என்னன்னாலும் நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா எப்போதும் கர்த்தரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு துரோகம் விளைவிக்காதீர்கள். அவருக்கு எதிராக ஒன்றை சிந்திக்காதீர்கள். வழிபோக்கனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் மனம் திரும்பாத பட்சத்தில் தம்முடைய பட்டயத்தை என்ன ஆக்கிட்டே இருப்பாருங்க, கருக்காக்கிட்டே இருப்பார். அதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, ஞானசனம் வாங்கியாச்சு, தேவ சபையில இடம் பெற்றாச்சு, வசனத்தின் வெளிச்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எனக்கு நித்திய ஜீவனை தருவாரு. நாம செய்யறது எதுவும் வெளியே வராது. நீ எவ்வளவு திட்டம் பண்ணாலும் கர்த்தர் ஒரு நாள் வெளியே கொண்டு வந்து நிறுத்திடுவார். அவைகள் எதுவா இருந்தால் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். உமக்காக வாழ்வேன், உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனாய் மாத்திரமே நடந்து கொள்வேன். ஏன்னா உங்களை வெளியில கொண்டு வந்து அசிங்கப்படுத்தலாம் கர்த்தர் விட மாட்டார் பாருங்க. ஏன்னா அது யாருக்கு தான் திரும்பி அது அசிங்கம், அவருக்கு தான். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா நேரடியா உங்கள்கிட்டயே வந்து இப்படி செய்தவன என்ன செய்யலாம், நம்ம செய்யறவன் பூரா வியாக்கியானம் பண்ணும்போது சொல்லும் போது எப்படி சொல்றாங்க, அவ எதுவுமே செய்யாத மாதிரி. நாம ஒன்ன செய்ய கத்துக்கணும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு சொல்லுங்க. தவறுகிறது மனித இயல்பு. ஆனால் அதை திருத்தி கொண்ட பிறகு இன்னொருவர்களுக்கு சொல்லுங்க, சாட்சியாக சொல்லுங்க, சாட்சியாக வாழுங்கள். எதுவுமே எந்த கஷ்டங்களுக்குள்ள உபத்திரங்களுக்குள்ள போகலன்னா கர்த்தர் உன்னை எப்படி சாட்சியா வைத்திருப்பார் நீங்க நினைக்கிற? எப்படி எல்லாருமே சாட்சியை தவறுதலாய் சொல்லி சொல்லி பழகியாச்சு. சுகத்திலிருந்து வியாதியிலிருந்து சுகம் தந்தார் சாட்சி, குறைவிலிருந்து நினைவை தந்தார் சாட்சி, பலவீனத்திலிருந்து பலன் தந்தார் சாட்சி. இதுதான் சாட்சி. ஏன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷங்களும் எதிர்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கிறிஸ்துவுக்காக வார்த்தைக்காக நின்று ஜெயம் கொள்ளுதல் தான் உண்மையான சாட்சி. வசனத்துக்காக நின்று சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நடப்பீங்க. அதுதானே உண்மையான சாட்சி. யார் சாட்சி? உங்களுக்குள் இருந்து உங்களில் இருந்து வெளிப்படுகிறவர் தான் சாட்சி. உங்களுக்கு யாருங்க சாட்சி? கிறிஸ்து தானே உங்களுக்குள்ள சாட்சி. அவரை வெளிப்படுத்த துணியாதிருங்கள். அவரை வெளிப்படுத்துகிறதற்கு என்னைக்குமே சோர்ந்து போகக்கூடாது. பாவம் செய்யறதுக்கு வெளிப்படுத்த எவ்வளவு துணிச்சலா செய்யணும். அவரை வெளிப்படுத்த நமக்கு எவ்வளவு பேக் அடிக்கிறோம். நம்ம அவரை வெளிப்படுத்த நம்முடைய இருதயத்தை ஒப்புக்கணும். தாவீது சொன்னா, அப்படிப்பட்டவன் நாளத்தனையா திரும்பி செலுத்தணும்னு. நீதாயா செலுத்தணும், நீதான் செலுத்தணும். செலுத்தினானா இல்லைங்களா? கர்த்தர் பிள்ளை அடித்தார். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிரதர். ஒன்னும் புரிய வேணாம், உன்னை சரிப்படுத்திக் கொள்ள ஒப்புக்கொடு, சரியாயிடும் எல்லாமே. அப்ப என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கர்த்தர்ட்ட கேட்டு சொல்லுங்க பிரதர். உனக்கு என்ன குறை இருக்குன்றது உனக்கு நல்லா தெரியும். அது வேற, அது வேற. அது யார சொதிக்கிறதுங்க? வேலைக்காரன என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சு சொல்லட்டும், கர்த்தர்ட்ட கேட்டு சொல்லட்டும். கர்த்தர் சொல்றாரா இல்லைன்னு பார்ப்போம். அதை மட்டும் சரி பண்ணுங்க. உனக்குள்ள இருக்கிற எல்லா அவலட்சணமான விஷயமும் உனக்கு நல்லா தெரியும். உன் இருதயம் இதெல்லாம் குற்றவாளியா தீக்குதோ அதுல எல்லாத்திலையும் சீர் பொருந்து மனம் பொருந்தி கர்த்தரை செய்யும். இல்லைன்னா அவர் தம்முடைய பட்டயத்தை என்னாக்கிட்டே இருப்பாருங்க, கருக்காக்கிட்டே இருப்பாரு. ஒண்ணு அவர் பட்டயத்தை கருக்காக்க உன்னை சரிப்படுத்திக்க. இல்லை அப்படின்னா ஒரு நாள் அவரை விட்டு பிரிந்து போகிறது கேட்ட சூழல் வரும். அதை சந்தோஷமா அனுபவித்துக் கொள்ள காத்திரு. வேற ஒன்றும் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் எச்சரிக்க முடியாது. ஒன்று அவரை விட்டு பிரிந்து போக வேண்டும். இல்லை என்றால் அவர் மனம் திரும்பு என்று சொல்லி அழைக்கும் போது கர்த்தருடைய வேதத்தில் நடந்து வாழ்றது ரொம்ப கடினங்க. ஆனா நடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதன்படி வாழ்றது ரொம்ப கடினம். ஏன்னா உங்களை கொஞ்சம் நிமிஷத்துல தூண்டி விட்டு போயிட்டே இருப்பான் வழிபோக்கன். கோபங்களை சீண்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். நீங்க எதுல வீக்னஸ்ன்றது யாருக்கு தெரியுங்க? வழிபோக்கனுக்கு நல்லா தெரியும். அதுல சோறு தின்னுவா, அப்புறம் என்ன சொல்லுவான், இங்க இருந்து குதியுவா, அப்புறம் என்ன சொல்லுவான், என்ன பணிந்து கொள்ளுவான். முடிஞ்சிருச்சு கதை. யாரை விட்டு போயிருவீங்க நீங்க? கர்த்தரை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு. முதல்ல போஜனத்தில் ஆரம்பிக்கிறதாங்க பிரச்சனைய. அங்க ஆரம்பிக்கிற பிரச்சனை. நம்ம எதை ஏற்றுக்கொள்ள, போஜனம்னா என்னங்க, எதை ஏற்றுக்கொள்ள போகிறோம் அதுதான் பிரச்சனை.
அந்த கோபத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா கொண்டு போய் உங்களை அவனை பணிந்து கொள்ள வச்சிருவான். இச்சையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா அவனை பணிந்து கொள்ள வச்சிருவான். உலகத்தினுடைய ஆசை, உங்களுக்கு பிடித்த ஆசைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா அவன் உங்களை பணிந்து கொள்ள வச்சிருவான். அவர் தருகிறது எல்லாமே எனக்கு நன்மைக்கு எதுவா இருக்கும். விசுவாசத்தோடு பயணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். விருப்பத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்திட்டு பேசாம போயிட்டே இருங்க. அவன் தூண்டி விடுறதுக்கு சிலர் அனுப்பிவிடுவார். இப்ப மத்தியானமே கூட அதெல்லாம் எதுவும் காதுல வச்சுக்க கூடாது. மத்தியானமே நான் சொல்றேன், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. கீழே போய் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே வழியில எவனையாச்சும் பார்ப்பீங்க. அவன் சொல்ல, என்ன இப்படியே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எப்படி இருக்கிற, வயசு என்ன ஆகுது, வயசு என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் எனக்கு பெட்டி எழுந்து ரெடி பண்ண போறியா, நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். அதே மாதிரி நம்மளுடைய விசுவாச பிள்ளைங்களை நிறைய பேருடைய வாயில இருந்து நிறைய விஷயங்களை கேட்கும் போது எனக்கு ரொம்ப காயமா இருக்கு. என்னன்னு கேட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யார் உங்கள்கிட்ட சொன்னது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமே நான் என்ன செய்ய போறேன், உன்னை எதுக்கு வச்சிருக்கிறாரோ அதை மட்டும் செய். நீ என்ன செய்ய போற, இவ்வளவு நாள் நீங்க என்ன செய்தீங்க, ஒரு விஷயமே எனக்கு புரியவே மாட்டேன். இவ்வளவு நாள் நீங்க என்ன செய்தீங்க, நீங்க செய்தீங்களா, உங்களை செய்ய வச்சாரு. பொட்டியில அடக்கம் பண்ண வைக்கிற நாளுக்கு முன்னாடி வரையிலும் உங்களை என்ன செய்ய வைக்கிறாரோ அதுக்கு வழியா போய் தான் ஆகணும். கொஞ்சம் மாத்த மாட்டாரா, நான் கேட்டா கர்த்தர் மாத்துவாரு, டேட்டு தள்ளி போடுவாரா, அவர் அதுக்குள்ள என்னை எப்படியாச்சும் பரிபூர்ணப்படுத்த ஆண்டவரே கேளுங்க, என்னை சரிப்படுத்த ஆண்டவரேன்னு கேளுங்க, இன்னும் நாம அறியணும் ஆண்டவரேன்னு கேளுங்க, அதை பின்தொடர்ந்து போங்க, அவரை நேசிங்க. இங்க 1000 பிரச்சனை இருக்கட்டும், இதெல்லாம் உதறி எறிங்க முதல்ல. அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் அவர் எல்லாத்துக்கும் பதில் தருவாரு. விட்டுட்டு நம்ம வேலை என்னவோ அது மட்டும் கவனமா வைங்க. வழிபோக்கன் என்ன பண்ணுவான், திடீர்னு சமையலுக்கு என்ன வழியோ அடுத்த தோட்டத்தை அடுத்த வீட்டுல இருந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து சமைச்சு நீ கொடுத்து நீ இந்த நாளத்தினே திருப்பி செலுத்திட்டு உட்காந்துருக்குமா. அவன் தின்ட்டு போயிட்டான், அவன் சாப்பிட்டுட்டு போயிட்டான்ல, அவனுக்கு ஏதாச்சும் தீனி கொடுத்துட்டீங்களே நீங்க, பதில் இப்ப நாளத்தினே வழிபோக்கம் செலுத்துறேன்னா நீங்க செலுத்துறீங்களா. அப்பப்ப உங்களையும் செலுத்த வச்சுதான் பாக்குறாரு. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, வழிபோக்கம் பண்றதே உனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் உள்ள இருக்குதே, பாவம் யாரு இருந்தாலும் சத்துருவி நேசின்னு சொல்ல, பிசாச நேசிட்டு இருக்கீங்க ஐயா, சத்துருவ நேசிக்கல, பிசாசுக்கு நேசிச்சு அவனுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க, வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கீங்க. உன் சிந்தனையை முதல்ல உடைச்சி வெளியே எரிஞ்சினா தேவ சிந்தனை உனக்குள்ள வரும் தன்னால. திட்டம்ன்றதை உடைச்சினாலே போதும். திட்டம் பெரிய திட்டம், எத்தனை வருஷம் திட்டங்க, அவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு 5 வருஷம் திட்டம் போடுவான். இப்ப தேர்தல் வாக்குறுதி பாருங்க, 2000 தரணுமா, 1000 தரணுமா, யாருன்னு தருவான், நீ கொடுத்தாதானே தருவான். அப்போ உன்ட்ட எவ்வளவு வாங்க போறான்னு பார்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தா அவன் 2000 ரூபாய் தர முடியும் யோசிச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க இவனு போட அவனு போட, அந்த வேலையை நமக்கு அரசியலுக்கு என்னவே இல்லை. அரசியல் பாருங்க, எல்லா அரசியல்வாதிகளும் ரொம்ப நல்லவங்க, அவங்க மேல ஒரு தப்புமே இல்லை. அவங்களை எதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு, அவரு செய்ய வைக்கிறாரு, அவரு செய்ய வைக்கிறார். வேணா நான் சபை காலத்துல பேசுறேனே, எல்லாரையும் செய்ய வைக்கிறது அவரு தான். நீங்க வில்லன், இவரே தான் ரட்சகர், இவர் தான் சொல்றாரு, ஒளியை படைத்தவன், ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினவர் நான் தான், என்ன இல்லாமல் வேற ஒருவர் இல்லைன்ற. ஏன் இருளை படைச்சிராண்டவரே, அது இல்லாம இருந்தா நான் நிம்மதியா இருப்பேனே, அப்படி சொல்ல முடியுமா நீங்க அவர்கிட்ட? அதெல்லாம் நீங்க அவரை சொல்லவே கூடாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன்னை எதுக்கு படைச்சேன்னா அந்த வேலையை செய்ய, நீங்க அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற. நான் இருள்ல இருந்தேன்னா கொஞ்சம் சந்திரன் வெளிச்சத்தை வாங்குவானே, உன் சூரியனுடைய வேலை என்ன, காலையில தூங்குறியா, சாயங்காலம் போய் உன் கூடாரத்துல போய் என்ன பண்ண அடைஞ்சிரு, அவ்வளவுதான் உன்னுடைய வேலை. அது காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் கொஞ்சம் சந்திரனா இருக்கலாம்னு விருப்பப்படுறேன், இதெல்லாம் மாற்ற முடியாது. சூரியனா சூரியன், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்துக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம அவனை பாக்குறான், அவன் நம்மளே பாக்குறான். ஒண்ணுமே இல்லைனாலும் இவன் நல்லா இருக்கிறானே, அவன் நம்மளே பாக்குறான். நாம என்ன பண்றோம், அவனுக்கு ஒண்ணு இல்லைனாலும் அவனுக்கு இதெல்லாம் இருக்குதே. அவனுக்கு இருக்கிற விசுவாசம், நம்ம மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு நம்மளை நடத்துறவர் மேல இல்லை. அவனுக்கு நம்ம மேல விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம் தெரியுமா, அவன் தேவன் அவனோட இருக்கிற, அதனால அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா நமக்கு அவனுக்கு இருக்கிற அந்த துளியளவு விசுவாசம்
நம்மளை நடத்துறவர் மேல உறுதியா இருக்குது அப்படின்னா வாழ்நாள் அறிக்கை செய்யுங்க. உங்கள் ஜீவியத்தினுடைய இறுதி மூச்சு வரையிலும் கத்திருக்கின்ற வாழுங்கள். அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். எல்லா விஷயத்தையும் சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யார் அனுப்பி விட்டுருக்கிறா, யார் உங்கள்கிட்ட இருக்கிறா, எல்லாத்தையும் விளங்கிக்கோங்க. தாவீது இவன் யுத்தத்துக்கு போறவன் யுத்தத்துக்கு போயிருந்தானா இந்த இவ்வளவு பெரிய விஷயமே நடந்திருக்காது. செய்யற வேலையை ஒழுங்கா செய்யாததுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. எல்லாரும் யுத்தத்துக்கு போனால இவன் யாரு? ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யுத்தத்துக்கு எல்லா வேலைக்காரங்களும் போயிட்டான். இவன் எங்க இருக்கிறான்? உப்பரிகையில. ஓ வேலையை நீ செய்யலன்னா அங்க வழிபோக்க வருவான். அவன் மேல உப்பரிகையில உலாத்தி கொண்டிருக்கும் போது கீழே பார்த்தான். பச்சைதாபால் குளித்து கொண்டிருந்தான். திட்டமணினா முடிஞ்சு போச்சு. வழிபோக்கனுக்கு தீனி போட்டான். தாவீது எடுத்துக்கல. அவன் நாளத்தினே திருப்பி செலுத்திட்டு இருந்தான். தன் ஜீவனா நேசித்த ஒரு பிள்ளையை அவன் இழந்து போனான். அதன் பிறகு கர்த்தர் இந்த சொல்றாருல, நீ மறைவுல செஞ்சா உன்னை வெளிச்சத்துல கொண்டு வருவேன்னு சொல்லி எப்ப நிறைவேற்றினான்னு தெரியுமா? சாலமோனை வச்சு நிறைவேற்றிக்கிட்டாரு. வேணா நீங்க தொடர்ந்து போய் படிச்சு பாருங்க. சாலமோன் என்ன பண்ணான்றது உங்களுக்கு தெரியும். தேவன் அதை கூட காப்பாத்துறவர்ன்றது உங்களுக்கு அதான் சொல்றாரு. உன் சந்ததியா எழுப்பி அவர்களுக்கு இதை செய்வேன்னு அவர் சொல்றாரா இல்லையா? அவனுக்கு செய்யல, ஆனா அதெல்லாம் செய்ய வச்சுட்டாரு. தலைவலியை நீங்க வாங்கி வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்களுக்கு அதை சேர்த்து வச்சுட்டு போகாதீங்க. அதனால அவர் அதையும் செஞ்சு முடிச்சிருவாரு. சாலமோன் என்ன செய்தான் என்பதை நீங்க வேதத்துல போய் வாசிச்சு பாருங்க. இவன் என்ன அசிங்கத்தை மறைவிடத்துல செய்தானோ அவன் அதே விஷயத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் அவன் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு கீழே அதே போல் செய்தான். காரணம், அவன் தேர்ந்தெடுத்த மனைவி எப்படிப்பட்டவர்? சாலமோனுக்கு 700 மறுமனையாட்டி 300 மனைவி. அந்த 700 மறுமனையாட்டிகளோடும் இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக ஒரு ராஜா ஒரு அசுத்தமானதை செய்கிறான். இத்தனைக்கு அவன் எந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டவங்க? சாலமோனை காட்டிலும் ஞானி இந்த பூமியில இல்லவே இல்லை. அதனாலதான் அவன் பிரசங்கில எழுதும்போது சொல்றான், செத்த ஈ பரிமள தைலக்காரனுடைய மொத்த தைலத்தையும் என்ன பண்ணுமா? செத்த ஈக்கள் எழுதல, செத்த ஈ ஒரே ஒண்ணு. ஒரு ஈ இருந்தா போதுயா, அது பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை முழுசு நாரி போகணும். ஒரு சின்ன பாவத்தை உள்ள அனுமதிச்சேன்னா உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ நாரி போக பண்ணிடுவேன் நீ அப்படின்றாரு அவரு. ஞானிதான் எழுதுறாரு அப்படி. அதனாலதான் அவர் எழுதுறாரு, மாயை மாயை சூரியனுக்கு கீழே நான் மனுஷர்கள் படுகிற பிரயாசம் அனைத்து மாயை, வாலிபம் மாயை. இந்த பசங்க இந்த பிள்ளைங்கள் எல்லாம் இந்த வெளியில இந்த பயணத்துல எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குங்க. என்னையா உனக்கு உண்மையான வாழ்க்கைன்னு என்னன்றதை தெரிய ஆரம்பிக்கும் போதே நீங்க கலண்டுருவ. ரெண்டு கலண்டாப்பையா மாறிடுவ. வாழ்க்கை வேறு, இந்த இச்சை என்பது வேறு. கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற நம்ம எல்லாருக்கும் ஒரு சவாலான காலத்துல ஜீவிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு உண்மையை சொல்றேன்னு, நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல, லோத்தின் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல நடந்து இருக்கு வருதுயா. வளர்ச்சி, விஞ்ஞானம், அறிவு பாவத்துலதான் மனுஷனை நடக்குது. எங்க படிக்கிறான், எங்க உயர்றான்? எப்படியோ 10வது படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிடறான். நம்முடைய நாட்டின் சட்டத்திட்டத்தின்படி எவனும் வீட்டுல இருக்க கூடாது. எல்லாரும் வந்து என்ன பண்ணு, படிச்சு என்ன கத்துக்கிறான்? எப்படி தப்பு பண்றதுன்னு கத்துக்கிறான். யாராச்சும் இப்பெல்லாம் பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள எல்லாம் ஏறி பிடிச்சி திருடனை பாத்துறீங்களா? டெய்லியும் உங்க போனுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வரும் சைபர் கிரைம்ல இருந்து. தேவையில்லாத பின்ன சொல்லாதிருங்கள் பேன் கார்டுல. இப்பெல்லாம் அதெல்லாம் தேவையில்லையா? அதை விட டெக்னாலஜியா போயிட்டாங்க அவங்க எல்லாம் திருடுறதுக்கு. காரணம், படிச்சு வேலை இல்லை. அதனால என்ன பண்ணுவான்? திருட ஆரம்பிப்பான். பாவத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறான். பாவத்தை பாவம் என்றே உச்சரிக்கிறது இல்லை. பாவம் செய்யாதவன் தான் இன்னைக்கு பாவி. பாவம் செய்யறவன்லாம் அவனுக்கு ஒரு கேங்கே இருக்கு. அவனுக்கு சப்போர்ட் பண்ண உலகம் இருக்குங்க. பாவம் செய்யலைன்னா தான் இங்க சப்போர்ட் பண்ண ஒருத்தனும் கிடையாது. நீ எங்க நிக்க போறன்றதை நீ தான் தீர்மானிக்கணும். கர்த்தர் பட்சத்தில் அவர் உனக்கு துணையா எப்பொழுது இருப்பார். எல்லாரும் ராஜா நிறுத்தின பொறிச்சிலை வணங்கினாலும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெறும் 3 பேர் தான். அவர்கள் பொறிச்சிலை வணங்கவே இல்லை. அக்கினி ஜுவாலைக்குள்ளே போனார்கள்.
அங்கே 4வது மனுஷருடைய தேவகுமாரனுடைய ஒப்பான சாயல் அங்கே வெளிப்பட்டது. ஐயா, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் ஐயா. நீ பயப்படாமல் பாவத்துக்கு எதிர்த்துங்க. துணிகரமாய் எதையும் செய்யாதே. துணிகரமாய் உனக்குள்ளே கொண்டு வருவதற்கு இடம் கொடாது. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் நினைவுகளை அறிந்து கொண்டே இருக்கிறார். எதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறியோ, எதெல்லாம் சாதிக்கணும்னு நீ நினைக்கிறியோ, அதெல்லாம் கர்த்தர் உனக்கு வாய்க்கை செய்தால் மட்டும்தான் நீ அடைய முடியும். அதனால நீ ரொம்ப பெருசா ரொம்ப திட்டம் போட்டு 5 வருஷம் 5 வருஷத்துக்கு, நான் சொன்னது அடுத்த 5 மாசத்துக்கே திட்டம் போடாதீங்க. இந்த வாரம் நான் 25ஆம் தேதி பிரேயர் நடத்துவாங்கன்னு சொல்றேன்னா, ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், கர்த்தருடைய வருகை தாமதிக்கிட்டு ஜீவனோடு இருந்தா நடத்தப்படும். ஆனா சப்போஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஒரு மீட்டிங் வச்சாலே ஒரு 2-4 வாரம் கதறிட்டே இருக்கணும். இன்னைக்கு மீட்டிங், இன்னைக்கு மீட்டிங், இன்னைக்கு மீட்டிங், இன்னைக்கு மீட்டிங் சொல்லிட்டே இருந்தாதான். அன்னைக்கு சொன்னாரு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை, ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு நெருக்கடியான காலகட்டம், மறந்து போயிடுறாங்க. மறக்கிறத விட ஒதுக்கி வச்சுட்டு வரதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அப்ப இன்னும் போகக்கூடிய காலம் எப்படி இருக்கும் பாருங்க. சர்ச்சை எதுக்கு? நீ பிரசங்கம் பண்ணி நான் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், கேட்டுக்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். நீ எங்க இருந்தாலும் சரி, நீ வீட்டுல உட்காந்து கேட்டாலும் சரி, சர்ச்சில் உட்காந்து கேட்டாலும் சரி, நான் திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையை செய்து அவரை பின்தொடர், அவரை மாத்திரம் பின்தொடர். ஏன்னா அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருக்கே நம்ம எல்லாரும் என்ன ஒப்புவிக்கணுங்க, கணக்கு ஒப்புவிக்கணும். கணக்குன்னா நீங்க அக்கௌண்டன்ட் எழுதிட்டு போய் ஒப்புவிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி ஒண்ணுல வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா உங்களுக்குள்ளேயே அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கு, அது அவங்க ஆத்துமா, அது கொண்டு போய் எல்லாத்தையும் ஒப்புவிச்சிடும். எங்க போகாதது? அதான் நிச்சயம் போகாது. அப்ப அது எங்க போகும்? அது எங்க இருந்து அழிவுக்கு நேரம் அது போயிருமோ அது அங்க போயிடும். உங்கள் செய்கைக்கு உங்கள் கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வரும். அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை உயர்த்துங்கள். ஒருவேளை தவறு இருப்போமா, ஒருவேளை உங்கள் இறுதி உங்களை குற்றவாளியை தீக்குமானா, இந்த மத்தியான வேலையில கர்த்தரோடு கூட உப்புரவாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நாம் யார் ஜெபம் செய்கிறோம்? எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, கேட்ட வசனத்தின்படி எங்களை சீர்படுத்திக் கொள்ள, சிறுபடுத்திக் கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர் என்றும், நாங்கள் உமக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றும், எங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறதற்கு இங்கே ஒன்றும் இல்லை கர்த்தாவே. எங்களை சரிபடுத்திக் கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். எங்கள் இருதயம் எங்கெல்லாம் குற்றவாளியாக எங்களை தீர்க்கிறதும் அதை எல்லாவற்றையும் சரிபடுத்திக் கொள்ள எங்களை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும். எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் விடுதலை தார் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்களுடைய சரீரத்தில் இப்பொழுது ஆழ்கை செய்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் கூட அவர்கள் தங்கள் நாவினால் தங்களுடைய இருதயத்திலே உம்மை குறித்து விசுவாசிக்கிற விசுவாசத்தை தவறுதலாக அவிசுவாசித்து அதன் பலவீனத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தோம். அப்படி இருந்தோம் அவர்கள் இன்னும் உம்மை பூரணமாய் விசுவாசிக்காமல் இருந்தால், தேவனே நீர் உம்முடைய பட்டயத்தை கருக்காக்கி கொண்டு அவர்களுக்கு நேராக நீர் அனுப்பியிருக்கிறீர். அதாவது அவர்கள் ஆவியும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையான பட்டயத்தை நீர் அனுப்பியிருக்கிறீர்கள். ஒருவேளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பப்பட்ட வசனம் அது அவர்களை காயப்படுத்துகிறதற்காக ஆண்டவரே, ஒருவேளை அது அவிசுவாசத்தின்படி அவர்கள் ஆத்மா இருக்குமானால் விசுவாசத்துக்கு நேராக நடத்தும். எல்லா தவறுதலான புரிதலை அவர்களை விட்டு எடுத்து போடும். ஜீவியத்தை முடித்துக் கொள்கிறதற்கு மனுஷன் ஆவிலே உதிர்காத்த பிடிக்கும். ஜீவியத்தை வாழ வைக்கிறவருடைய கரத்தில் தங்களுடைய நாட்களை உபயோகிக்கவும் நீர் அனுக்கிரகம் பாராட்டும். தாங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் நியாயப்படுத்திக் கொள்கிற எல்லா அந்த மேட்டிமையான எண்ணங்களையும் அவர்களை விட்டு அகற்றி போடும். தேவனே நீர் உணர்த்தி விட்டார். உமக்கு முன்பாக எல்லாரும் இங்கு அற்பரும் நீசருமாக எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும், எங்களிலே நீர் வெளிப்படும். எங்கள் கிரியைகள் உமக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து சுகித்திருக்க அப்படி நாமத்தினால் ஆசீர்வதி பலப்படுத்தும். எல்லா கிருபையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.